இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் தாமே அளவில்லாத ஆவியினால, அளவில்லாத அபிஷேகத்தினால, அளவில்லாத வல்லமையினால இந்த நாள் நம்மை நிரப்பி நடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக சொல்கிறது. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த பூமியில் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. கடலுக்கு எல்லையை குறித்து சொன்னார், இம்மட்டுவா மீறி வரக்கூடாது, அதுதான் அதனுடைய எல்லை. ஹல்லேலூயா. சில நேரங்களில் மீறி வரும், ஆனால் திரும்ப அந்த எல்லைக்குள்ள அது போயிடணும். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் எல்லையை வைத்தவர் இங்கே சொல்லுகிறாரு, தம்முடைய குமாரனுக்கு கொடுத்த ஆவிக்கு அளவே இல்லை, அதற்கு ஒரு எல்லையே இல்லை. ஹல்லேலூயா. அது எங்கே வேணுமானாலும் கிரியை செய்ய முடியும், எந்த இடத்திலும் தன்னுடைய வல்லமையை ஆவியானவருக்கு காண்பிக்க முடியும். ஆவியானவருக்கு வல்லமையை காண்பிக்க கூடாதுங்கிற ஒரு இடமும் இல்லை. ஹல்லேலூயா. அளவில்லாத ஒரு ஆவியானவர், அகல ஆழ உயரம் இல்லாத ஆவியானவர். ஆனா கவனிங்க, இந்த 5 அடி மனுஷனுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறாரு. எந்த அளவு மற்றவர் ஏன் தெரியுமா? எந்த அளவும் இல்லாமல் நீங்க தேவனுக்காய் கிரியை செய்யும்படியாக, நம் தேவனுக்காய் கிரியை இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், இவர்தான் அளவில்லாத உயர்வை கொடுக்கிறவர், இவர்தான் அளவில்லாத மேன்மையை கொடுக்கிறவர், இவர்தான் அளவில்லாத அபிஷேகத்தை கொடுக்கிறவர், இவர்தான் அளவில்லாத அக்கினியை கொடுக்கிறவர், இவர்தான் அளவில்லாத வல்லமையை கொடுக்கிறவர், இவர்தான் நேரமில்லாமல் செபிக்க பண்ணுகிறவர், இவர்தான் ஹல்லேலூயா நேரமில்லாமல் தேவனோடு கூட நடக்க பண்ணுகிறவர், இவர்தான் தேவனுக்காக எதையாகி ஒன்றிலும் செய்யும்படியாய் நம்மை ஏவுகிறவர். அளவில்லாத காரியங்களை, நம்முடைய அறிவுக்கு, ஆற்றலுக்கு, பலத்துக்கு அப்பாற்பட்ட அளவற்ற காரியங்களை நாம் செய்வதற்கு, தேவனுக்காக செய்வதற்கு நம்மை ஊக்குவிக்கிறவரும் இவர்தான். இயேசுவானவர் ஏன் எல்லாம் அளவற்ற விதமாய் செய்தார் என்று சொன்னா, மனிதனுடைய முடிவு எங்கன்னா மரணத்தோட மனிதனுடைய முடிவு. மனிதனுக்கு ஒரு முடிவு வைக்கப்பட்டிருந்த ஒரு அளவு மரணத்தை மீறியும் பரலோக வாழ்வை நீ எங்களுக்கு முன்னுதாரணமாய் வைத்தவர் இயேசு. முடிவில்லை, எல்லை இல்லை. ஆவியோடு வாழ்கிறவர்களுக்கு எல்லை இல்லை ஐயா. பாதாளம் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. மரணம் அவர்களுடைய முடிவாய் மாறி போவதில்லை. நித்திய சதா காலங்களில் முடிவற்ற ஒன்று, அளவில்லாத ஒன்று வாழ்வுக்குள்ள நம்மை அழைத்து செல்லும்படியாக அந்த நல்ல ஆவியானவர். ஹல்லேலூயா. அளவில்லை, நல்லா சொல்லுங்க. இந்த நாள் அளவில்லாத ஒரு அபிஷேகம், அளவில்லாத ஒரு அக்கினி, அளவில்லாத ஒரு வல்லமை, அளவில்லாத ஒரு உயர்வு, அளவில்லாத ஒரு மேன்மை, அளவில்லாத ஒரு ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு அளவற்ற விதமாய் உருவாக்கும்படியாக ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். கண்களை மூடி சொல்லும், ஆவியானவரை இந்த நாள் அளவில்லாத விதமாய் நான் கிரியை செய்யணும், தேவனுக்காக அளவில்லாத விதமாய் நான் முடிவெடுக்கணும், தேவனுக்காக அளவில்லாத விதமாய் நான் செயல்படணும். விட்டு கொடுத்து பாருங்க. இந்த நாள் ஒரு பெரிய மாற்றம். அளவில்லாத ஆவியானவர் அளவில்லாத காரியங்களை நீங்கள் செய்வதற்கு உங்களை பலப்படுத்துவார். அளவில்லாத ஆவியானவர் நேரமில்லாமல், நேரம் ஒதுக்கி அல்ல, நேரமே இல்லாமல் நீங்கள் ஜெபிப்பதற்கு, குறித்த நேரத்துக்கு நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க, எந்த நேரமும் ஜெபமாய் மாறுவதற்கான ஹல்லேலூயா ஒரு தீர்மானத்தை எடுக்க பண்ணுவார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை நாளாய் மாறும்படியாக அளவில்லாமல் கிரியை செய்கிற ஆவியானவர் அளவில்லாத விதமாய் உங்களை பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லும், ஆவியானவரை இந்த நாள் அளவில்லாத விதமாய் என்னை பயன்படுத்தும், இயேசுவின் மூலமாய் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.